நமஸ்தே. பெரியவா சரணம். சனாதன தர்மம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாரதத்தில் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனோ அல்லது ரேஷியல் ஸ்பிளிட்னு சொல்கிறதாகவோ இந்த இனப்பாகுபாடுன்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாதுன்னு அழுத்தந்திருத்தமாக எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோட பெரியவா எடுத்து சொல்லி நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கா. அதில் இந்த ஆரிய டிராவிடியன்னு சொல்லக்கூடிய இந்த டிவைடு உள்ளுக்குள்ளே கிடையவே கிடையாது. வெளியிலேருந்து வந்தவன் தான் டிவைட் அண்ட் ரூலுங்கிறதுக்காக இதை விதைச்சி விட்டு நம்மக்கிட்ட இது பெருசாக வளர வச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இர்ரெஃப்யூட்டபிள் எவிடன்ஸாக பெரியவா எடுத்து சொல்லின்னு வரா. அதில் இன்னும் ஒரு 2 அழகான பாயிண்ட் இருக்குது. ஒன்று நேற்றுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். மகாராஷ்டிராவில் பல பேருக்கு இந்த ஃபேமிலி நேம் அல்லது லாஸ்ட் நேம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி சஃபிக்ஸாக டிலாங்னு ஒரு பேர் வருது. இந்த டிலாங்னு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தாக்கா அவளுடைய ஃபேமிலியில் மூதாதையர்கள் யாருன்னு அவள்லாம் விசாரிச்சுட்டே போய் பார்த்தா தெரியும், அவள் ஒரிஜினலி தெலுங்கு தேசத்துக்காராளாக இருந்திருப்பா. அப்போ அந்த தெலுங்கு அந்த ஒரு பிரதேசத்திலேருந்து வந்ததுனால தெலுங்குங்கிறத அப்படியே சேர்ந்து நீங்கள் இவ பேர் கூடவே ஐடென்டிஃபையராக சஃபிக்ஸாக பேருக்கு பின்னாடி ஆட் பண்ணுற ஒரு விகுதியாக அது இருந்திருக்கு. இந்த தெலுங்குங்கிறது அப்படியே நாள் போக்கில் மருவி இப்போ திலாங்குன்னு நிற்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறா. இது ஒன்று. இதை விட இன்னும் ஆச்சரியமான ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. எப்படி இந்த விந்திய தேசத்துக்கு மேல் பக்கத்தில் எல்லாம் கவுடாஸ்னு இருந்தது, சவுத்தில் எல்லாம் திராவிடாஸ்னு இருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் ஒரு வேடிக்கையான விஷயம்னு ஒரு அனெக்டோட் கொடுக்குறா பெரியவா. என்னென்னா, இந்த கவுடாஸ்னு சொன்னால் வாஸ்தவமாக பெங்கால்காரால் குறிக்கும், திராவிடாஸ்னு சொன்னாக்கா வாஸ்தவமாக தமிழால் குறிக்கிறதாக தான் இப்போ இருக்குது. இதில் வேடிக்கையான விஷயம், இந்த வெள்ளைக்காரா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே அவள் பெருசாக கால் பதிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வெள்ளைக்காராளுடைய சர்வீஸில் ஜாஸ்தி யார் இருந்தான்னு பார்த்தா இந்த கவுடாஸும் இந்த திராவிடாஸும் தான் அவளுடைய போஸ்டிங்கில் நிறைய இருந்தா. அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு ரெலவென்ஸ்ன்னு தெரியல. இந்த 2 கவுடாஸ் அண்ட் திராவிடாஸ்னு எதை வச்சுட்டு இருக்கோமோ, முதல்ல மெயினாக அந்த டிவைடு போடும் பொழுது இந்த 2 தானே ஐடென்டிஃபையராக வச்சுட்டு இருக்கோம். அந்த 2 ஊர்க்காராலும் தான் இதில் பெரிய போஸ்டிங்கில் இதில் உட்காண்டிருந்தா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறா. இன்னொன்று, இந்த திராவிடாஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இது எப்படி யூஸ் ஆகுது? இந்த திலாங்கு மாதிரி இந்த திராவிடுங்கிறது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இன்னொரு ஆச்சரியமான ஒரு கனெக்ஷன் காமிக்கிறா பெரியவா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்போது திராவிடர்கள்னு சொன்னாக்கா அது என்னமோ பிராமணர்களுக்கு எதிரானதான ஒரு வார்த்தை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வடக்கு பக்கம் போயாச்சுன்னு சொன்னாக்கா யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து இந்த தமிழ் தேசத்திலேருந்து வந்தவா அப்படின்னு சொன்னால், இந்த மகாராஷ்டிராவில் திலங்குன்னு ஒரு சஃபிக்ஸ் பார்த்தோமே, அதே மாதிரி தமிழ் தேசத்துலேருந்து வந்தவா யாராக இருந்தாலும் அவளுக்கு டிராவிட்னு சொல்லி ஒரு சஃபிக்ஸை போடுறது. அப்போ வடக்கில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் யாரெல்லாம் இருக்காளோ இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி அங்கே போய் உட்காந்தவாலாம் பார்த்தாக்கா அவள் பேரில் விகுதியாக இந்த திராவிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ திராவிடுன்னு சொன்னால் யாரை குறிக்கிறது? இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துருக்கிற பிராமணர்களை குறிக்கிறது. ஆனால் இப்போ நம்ம எப்படி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், திராவிடம்னா இன்னும் பிராமணத்துவத்துக்கு எதிரானதாக அப்படின்னு ஒரு நினைப்புக்கு இந்த வார்த்தையை அப்படி தப்பர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பழகின்னு வந்துட்டோம்னு பெரியவா இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லின்னு வரா. இப்போ வாஸ்தவத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆரிய திராவிடன்னு இதை ஒரு இனப்பாகுபாடாக நமக்குள்ளே இதை ஊதி பெருசாக்கின்னு இருந்தது வெள்ளைக்காரன் விதைச்ச விதை. அதிலிருந்து இதையே நம்ம மனசில் ரொம்ப நாளாக ஊதி எல்லாரும் பெருசாக்கி வளர்த்துன்னு வந்துவிட்டோம். அப்போ நம்மளே தான் வி ஆர் டு பி பிளேம்டு. வேறு நம்ம வெளியிலேருந்து ஊதினோன்னா விதையை போட்டோம்னு சொல்ல முடியாது. நம்மளே அதை இன்னும் ஜாஸ்தி பெருசு பண்ணின்னு வந்துட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது, சனாதன தர்மத்தினுடைய வழியில் ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாரதத்தில் இப்படிப்பட்ட ஒரு இனப்பாகுபாடுங்கிறதுக்கு அப்படி ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆரியன்னு சொன்னாக்கா மரியாதைக்கு உகந்தவராக யார் இருக்காரோ அவர் தான் ஆரியர். அல்லாமல் தனியாக ஒரு ரீஜன் பேஸ்டுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. நம்ம எல்லாருமே நல்லவர்களாக இந்த சனாதன தர்மத்தின்படி நடந்துன்னு வந்தோம்னாக்கா எல்லாருமே ஆரியர்களாகவே இருக்கணும்னு பெரியவாளே பிரார்த்தனை பண்ணி. சரி, இந்த விஷயம்லாம் எதுக்கு சொல்லின்னு வந்தார்னா, திராவிடாச்சாரியால் பற்றி சொல்ல வந்தா. திராவிடாச்சாரியால் யார் அப்படின்னு சொல்லப்போனால் அவர் ரொம்ப ஒரு உன்னதமான அத்வைத சித்தாந்தத்தை எடுத்து சொன்ன ஒரு குருமார்களில் ஒருவராக அவர் இருக்கார். அப்போது அத்வைத்தத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுனாக்கா நம்ம ஆச்சாரியாளுக்கு தான் அத்வைத்த ஸ்தாபனாச்சாரியாயன்னு நம்ம அவரை கொண்டாடுறோம். இப்போ அத்வைத்தம்னு சொல்கிற அந்த ஒரு ஃபிலாசபியே நம்ம ஆதி ஆச்சாரியால் தான் கொண்டு வந்தாளான்னு கேட்டாக்கா இல்லை. ஆதி நாள்லேருந்து வேதம்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த வேதம் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டோமோ, வேதம்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சுட்டோமோ, அன்னியிலிருந்தே அத்வைத தத்துவம் தான் இருந்துருக்கு. அந்த தத்துவத்தை எடுத்து சொல்கிறவாளாக பல குருமார்களும் முன்னாடி இருந்திருக்கா. ஆனால் அது எல்லாத்தையும் லோகம் மறந்து
இந்த அத்வைத்தம்ங்கிற விஷயத்தையே மறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை வரும்பொழுது தான் பரமேஸ்வரன் சாக்ஷாத் ஆச்சாரியாளாக மறுபடியும் அவதாரம் எடுத்து இந்த லோகத்துக்கு அத்வைத்தத்தை மறுபடியும் நன்னா பிரதிஷ்டை பண்ணி இனி மறக்க முடியாதபடிக்கு இதை நம்மக்கிட்ட ஸ்தாபனம் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பிரிவாக சொல்லின்னு வந்துட்டுருக்கா. அப்படி தான் அந்த விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் இருந்த ராமர் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்துன்னு வந்தோம். முடிவாக இந்த இடத்துல தான் அது வந்து நிற்கிறது. அப்போ இந்த திரவிடாச்சாரியாளுங்கிறவர் யாருன்னாக்கா நம்ம ஆதி ஆச்சாரியாளுக்கு முன்னாடியே இருந்த அத்வைத பரம்பரையில் இருக்கக்கூடியவரான ஒரு குரு. அவர் இந்த அத்வைத்தம்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அழகான ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார். அந்த கதையை நம்ம ஆச்சாரியாலும் உபனிஷத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது ரெஃபரன்ஸாக கிராஸ் ரெஃபரன்ஸாக அந்த கதையை யூஸ் பண்ணியிருக்கார். இந்த கதை ரொம்ப நன்னா இருக்கும். திரவிடாச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. நான் அதுக்கு கொஞ்சம் காது மூக்கு வச்சு உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி இந்த கதையை சொல்கிறேன்னு பிரிவாக ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கதையை இப்போ பார்ப்போம். இந்த கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னாக்கா, குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கதை சொன்னால் பிடிக்குமோ அந்த மாதிரி கதை ஆரம்பமாகுது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு கூட ஒரு ராணி, ஒரு அழகான சின்ன ராஜ்யம் அவர் ஆண்டுருக்கார். ராஜான்னு சொன்னாலே கூடவே ஆப்போனண்ட்டாக ஒரு சத்ரு ராஜான்னு ஒருத்தருப்பானோ இல்லையோ, எதிரி. அந்த மாதிரி ஒரு சத்ரு ராஜா, யுத்தம், இதெல்லாம் வந்து ஒரு ராஜ்யத்தில் காமன். அப்படி ராஜ்யத்தில் ஒரு யுத்தம்ங்கிறது காமனாக இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அது அயோத்தியாவாகத்தான் இருக்கணும். ஏன்னா அயோத்தியாங்கிற அந்த ஊருக்கு பேரே எப்படின்னாக்கா, யோத்தியன்னு சொன்னாக்கா யுத்தம் செய்து கைப்பற்றலாம் அந்த ஊரை, யுத்தம் செய்யப்படக்கூடிய ஊர்னு பேர். அயோத்தியான்னாக்கா அது மேலே நம்ம யுத்தமே பண்ண முடியாது, பண்ணாக்கா ஜெயிக்க முடியாது அந்த ஊரை. அப்படி தசரதன் அந்த ஆண்டுன்னு இருந்தான்னு சொல்லி அந்த ஊருக்கே பேர் அப்படி அயோத்தியா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஊர், அப்படிப்பட்ட மகிமை இந்த ஊருக்குன்னு இனி வரைக்கும் நம்ம அந்த பேர் அப்படியே மனசில் ஞாபகம் வச்சுட்டு. சரி, நம்ம கதையில் இருக்கிற ராஜாவுக்கு வரும். இவர் எப்படி இருக்கார்? ஒரு சாதாரண ஒரு ராஜாவாக இருந்துருக்கார். அயோத்தியான்னு சொல்ல முடியல இவர் ஊரை. இவருக்குன்னு ஒரு சத்ரு ராஜா இருக்கான், ஒரு எதிரி பட்சம் இருக்குது. இப்போது யுத்தம் பண்ணி எப்படியாவது இவருடைய ராஜ்யத்தை அவன் பிடிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு படையெடுத்துன்னு வந்துட்டுருக்கா. இந்த ராஜாவும் விஷயத்தை கேள்விப்படுறார். எப்படியாவது நம்ம யுத்தம் பண்ணிடணும், யுத்தம் பண்ணி நம்ம ஜெயிக்கணும்னு தான் இவரும் பிரயத்தனப்படுறார். ஆனால் யுத்தத்தில் இவருக்கு ஏதோ ஒரு பராஜயம் வந்துட்டுது. இவர் தோற்று போகக்கூடிய ஒரு கட்டம் வந்துடுறது. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தானாக்கா, ஒரு யுத்தம் பண்ணாக்கா வெற்றி அல்லது வீர ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிறதாக பெரிய வீரர்களாக இருந்தான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ போர்க்களத்தில் ஜெயிக்க முடியலன்னு சொன்னாக்கா உசிரை விட்டுடுறது, இதுதான் சுத்த வீரனுக்கு லட்சணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எப்போவுமே அப்படித்தான் இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுத்த வீரனாக இருக்கக்கூடிய சிலர் இப்படி யுத்த களத்தில் ஜெயிக்க முடியலன்னு சொன்னாக்கா அங்கேருந்து கொஞ்சம் ஒரு தலைமறைவாக அங்கேருந்து ஒதுங்கி மறுபடி ஒரு சைன்யத்தை திரட்டிண்டு, அதாவது ஒரு படையை திரட்டிண்டு திரும்பி யுத்தத்துக்கு வந்து இவனோட போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்டங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உதாரணமாக நம்ம ஊரில் பாரத தேசத்தில் துருக்கர்கள்லாம் படையெடுத்துன்னு வந்த பொழுது ரொம்ப மானம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த தன்மானம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய மகா சூரர்களாக இருக்கக்கூடிய ராஜபுத்திர வீரர்கள்லாம் இருக்கா, அரசர்கள்லாம். அவளும் இதே மாதிரி திடீர்னு இவள் அட்டாக் பண்ண உடனே இவாளால் தாக்கு பிடிக்க முடியாமல் யுத்த களத்திலேருந்து அவள் காணாமல் போயிட்டா. ஆனால் மறுபடி படையை திரட்டிண்டி வாழ்கிட்ட வந்து சண்டை போட்டால் போர் நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த பாயிண்டில் இங்கேருந்து காணாமல் போகிறதுங்கிறது ஒரு கெட்ட விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அது ஒரு வீரனுக்கு உண்டான அழகில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இதை சொல்லின்னு வரா. அப்படி இந்த ராஜா போர் பண்ணிட்டான். போரில் ஆல்மோஸ்ட் தோத்தாச்சு, இவன் கைவிட்டு போக போகிறதுன்னு அவனுக்கு ஒரு சென்ஸ் கிடச்சிடுது. அப்போ என்ன பண்ணுறான், இதே மாதிரி நம்ம இங்கேருந்து கொஞ்சம் பதுங்கிண்டு அப்புறம் பாயலாம் அப்படின்னு இந்த ராஜா தீர்மானம் பண்ணிக்கிறான். சரி, பதுங்கிறதுன்னு சொன்னாக்கா எதிரியினுடைய கண்ணில் படப்படாத. ஏன்னா இந்த ராஜ்யம் முழுக்க எதிரி கையில் இப்போ போக போகிறது. இப்போ இந்த ராஜ்யத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும் அவன் பிடிச்சி விடுவானோ இல்லையோ, அதனால நம்ம எங்கேயாவது இவன் கண்ணுக்கு படாமல் ஓரமாக போய் இருந்துட்டு மறுபடி கொஞ்சமாக படையை திரட்டின்னு வரலான்னு தீர்மானம் பண்ணிட்டவனாக இந்த ராஜா ஊரை விட்டு போகணும்னு கிளம்புறார். கிளம்பும் பொழுது அவருடைய ராணி இருக்காளே, அவர் ராணி எப்படி இருக்கான்னா நிறை கர்ப்பிணியாக இருக்கா. அப்போ அந்த காலத்தில் அவளுக்கு பிரசவிக்க வேண்டிய ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு ராணியை ஜாகிரதையாக நம்ம இவளையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டவராக ராஜா வந்து ஊரில் ஜாஸ்தி யாருக்குமே விஷயம் தெரியாமல் இவர் மெதுவாக நைஸாக ஊரை விட்டு அப்படி கிளம்புறார். அப்போ ராணியும் குதிரையில் முன்னாடி உட்கார வச்சுட்டு மற்றவாளுக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி அவளை ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு இவர் அவளை கவர் பண்ணிட்டு குதிரையில் இவர் பாட்டு மெதுவாக போகிறாராம். இவா 2 பேரும் இப்படி ஊரை விட்டு போகிற விஷயம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். யாருன்னா இந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆப்தராக இருக்கக்கூடிய மந்திரி. அந்த ஒரு மந்திரிக்கு மட்டும் இவா இப்படி கிளம்பி போயிட்டான்னு அவருக்கு தெரியறது.
உடனே அவர் என்ன பண்ணுறார், அந்த காலத்திலேயே கூட அண்டர் கிரவுண்டாக போகிறதுன்னு ஒரு விஷயம் இருந்தது, அந்த மாதிரி இந்த மந்திரியும் அண்டர் கிரவுண்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற பெரியவர். இப்போ அவரும் என்ன பண்ணார், ஃப்யூச்சரில் இந்த ராஜா மறுபடி படையை திரட்டின்னு வருவானோ இல்லையோ, அப்போ நம்ம அவனோட சேர்ந்துடலாம், அது வரைக்கும் சரியான காலத்தை பார்த்துன்னு நம்ம காத்துன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லி மந்திரியும் அண்டர் கிரவுண்ட் ஆகிடுறார், தலைமறைவாயிடுறார். இப்போ ராஜா கிளம்பிட்டாரோ இல்லையோ ஊரை விட்டு, என்ன பண்ணுறார், ஊர்லேருந்து அப்படியே வெளியில் போய் மெதுவாக காட்டுப்பாதையில் ஒரு குதிரையில் போயின்னு இருக்கார். சத்ரு ராஜா ஓரளவுக்கு ஊரை பிடிச்சிவிட்டான். வந்து ராஜா எங்கே இருக்கார், பிடிச்சின்னு வா, அவரை முதல்ல கொல்லணும்னு தீர்மானம் பண்ணி கூப்பிடுறான். இவெல்லாம் வீரர்கள்லாம் போய் தேடுறா, இவர் எங்கேயும் காணமே அரண்மனையில் அப்படின்ன உடனே 4 திசையிலையும் ஆள் அனுப்புகிறான். போய் எங்கே இருந்தாலும் அவரை பிடிச்சின்னு வா, அவரை கொன்னுட்டு தான் மறுவேலை பார்க்கணும் அப்படின்னு ஆள் அனுப்புகிறான். அப்படி வீரர்கள் 4 திசையிலையும் தேடிண்டு அவள் ஊர் எல்லையை தாண்டி அவளும் காட்டு வரைக்கும் வந்துவிட்டா. இப்போ நம்ம கதையில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கு அவனுடைய துரதிருஷ்டமும் அவனே பின்னாடியே துரத்திண்டு வந்தது அப்படிங்கிற பெரியவா. அப்போ இவர் காட்டில் ஏதோ போயின்னு இருக்கார், நிம்மதியாக தச்சு போயிருக்கலாம், அவர் துரதிருஷ்டம் பின்னாடியே துரத்தின்னு வந்தனால என்ன ஆச்சு, அந்த வீரர்களும் பின்னாடியே துரத்தின்னு வந்துவிட்டா. காட்டில் தூரக்க அவர் போயின்னு இருக்கிறத பார்த்துட்டா. இவாளுடைய கண்ணில் குதிரையில் இந்த ராஜா ஒருத்தன் உட்காந்து போயின்னு இருக்கிறது நன்னா தெரிஞ்சுடுத்து. உடனே போய் அவரை பிடிச்சே ஆகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு எல்லாம் ஒரு திசையில் இவர் விரட்டின்னு வர ஆரம்பிக்கிறா. இப்போ இந்த ராஜா அப்படி போயிட்டே இருக்கார், ரொம்ப தூரத்தில் பின்னாடியே குதிரைகள் வர சத்தம் கேட்கறது. இவருக்கும் ஒரு சென்ஸ் வந்துடுத்து, அவ்வளோதான் மாட்டின்ட்டோம், எண்ட் ஆஃப் ரோடு போல இருக்குன்னு இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது காட்டுக்குள்ளே நடுவில் ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று பார்க்குறார். அந்த குடிசையை பார்த்தாக்கா ஏதோ ஒரு வேடன், காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேடனுடைய ஒரு சின்ன குடிசையாக இருக்குது. ராஜா சட்டுன்னு ஒரு தீர்மானத்தை பண்ணுறார், யோசிக்கிறார். நம்ம கிளம்பி வந்தது மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும், ராணி அழைச்சின்னு வந்தது அவள் தெரிஞ்சுட்டு இருக்கிற நியாயம் இல்லை, அதனால் ஒரு ஐடியா பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுறார். என்ன செஞ்சாருன்றத நாளை பார்ப்போம். பெரியவாசர்.